ஒரு அழகான கிராமத்தில் இட்லி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க செய்யும் இட்லி அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். காலை நேரம்னா பாட்டி வீட்டிலிருந்து இட்லி வாசனை ஊர் முழுக்க பரவிடும். பாட்டி தினமும் அதிகாலை எழுந்து அரிசி, உளுத்தம்பருப்பு அரைத்து அன்போட மாவு வச்சு மெல்லிய மென்மையான இட்லி செஞ்சு குடுப்பாங்க. அந்த ஊர்ல சின்ன பையன் கண்ணன் இருந்தான். அவனுக்கு பள்ளிக்கு போக முன்னாடி இட்லி பாட்டி வீட்டுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். பாட்டி, இன்னிக்கு எத்தனை இட்லி ன்னு கேட்டான் கண்ணன். பாட்டி சிரிச்சுக்கிட்டு, பசிக்கிற அளவுக்கு சாப்பிடு கண்ணா, இட்லி சாப்பிட்டா புத்திசாலி ஆவாய் ன்னு சொன்னாங்க. பாட்டி இட்லி மட்டும் இல்லாம சூடான சாம்பார், தேங்காய் சட்னி, சின்ன கதைகளும் சேர்த்து குடுப்பாங்க. நல்ல மனசோட சமைச்சா சாப்பாடு மருந்தா மாறும்னு பாட்டி சொல்லும் வார்த்தை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மழை பலமா பெய்தது. யாரும் வெளியே வரல. ஆனா பாட்டி மட்டும் ஏழை குழந்தைகளுக்காக ஈட்லி கட்டி கொடை புடிச்சுக்கிட்டு போனாங்க. அப்போ கண்ணன் சொன்னா, பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. பாட்டி சிரிச்சு, இட்லி வயிறு நிரப்பும், அன்பு மனசு நிரப்பும் கண்ணான்னு சொன்னாங்க. அந்த நாளிலிருந்து இட்லி பாட்டி குழந்தைகளின் மனசுக்குள்ளேயே குடியேறிட்டாங்க.